ஸ்மாக்டவுன் மெயின் ஈவெண்ட்டுக்கு ஜான் சீனா வருகிறார். ஜான் சீனா வந்த உடனே ஜான் சீனா வரும்போதே லாஸ்ட் டைம் நவ் அப்படின்ற வாசகத்தோட ஜான் சீனா வந்த உடனே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைக் அனௌன்ஸரை கூப்பிட்டு தனக்கு எப்போதுமே அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ண சொல்கிறாரு. அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது ஜான் சீனாவை பற்றி பேசும்போது ஜான் சீனா அப்படியே முன்னாடி வந்து நிற்கிற அந்த இடத்துல ஒரு காலி பீர் பாட்டிலை தூக்கி ஜான் சீனா மேலே அடிக்கிறாங்க. அது யாருன்னு தெரியல. ஆனால் அதை எடுத்துட்டு ஜான் சீனா அப்படியே அனௌன்ஸரை நிப்பாட்ட சொல்கிறாரு. நிப்பாட்ட சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த பீர் பாட்டில் அப்படியே பார்க்குறாரு. அந்த பீர் பாட்டிலை பார்த்துட்டு அப்புறம் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜான் சீனா பேச ஆரம்பிக்கிறாரு. கடந்த நாளைக்கு வந்து ரேண்டி ஆட்டன், நீங்கள் என் மேலே பீர் பாட்டிலை தூக்கி அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னதை கேட்டுட்டு ரேண்டி ஆட்டன் இங்கே வரல. நாளைக்கு நடக்க போகிற பேக்லேஷில் நடக்க போகிற முக்கியமான போட்டிக்காக அவன் தன்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அதுதான் அவனுக்கு தேவையானது. ஏன்னா அவன் ஃபேமிலியோட இங்கே வர போகிறான் நாளைக்கு பேக்லேஷில். அப்போது அவங்க ஃபேமிலிக்கு எதிராகவே நான் அவனை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் இப்போ இங்கே வரல. அவன் தோக்குறதுக்கு முன்னாடி அவன் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். 25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ரேண்டி ஆட்டனும் இங்கே சண்டையை ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட பல தடவை நாங்கள் சண்டை போட்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு விதமான ரூத்லெஸ் அக்ரஷன் நடந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி பேக்லேஷில் அதை விட பயங்கரமாக நடக்க போகுது. ரேண்டி ஆட்டன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா தன் லெஜண்ட் கில்லர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட லெஜண்ட் கில்லர்னு சொல்லிக்கிட்டு இருக்க ரேண்டி ஆட்டன் லெஜண்டை கில் பண்ண போகிறான். அந்த லெஜண்ட் யாருன்னா ரேண்டி ஆட்டன். ரேண்டி ஆட்டன் ஒரு லெஜண்ட். அவனை கில் பண்ணிக்க போகிறான். அதுதான் நடக்க போகுது. ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கும் ரேண்டி ஆட்டன் 2006 டெஸ்ட்டில் தோல்வி அடைஞ்சிருக்கிறான். அந்த டெஸ்ட்டில் தோல்வி அடைஞ்சது மூலமாக ரேண்டி ஆட்டன் கொஞ்ச நாள் WWE பக்கமே வரல. அதனால் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரேண்டி ஆட்டன் இந்த வாட்டி என்னை தோக்கடிக்கிறதுக்கு என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஆனால் முடியாது. ஏன்னா நான் ரேண்டி ஆட்டன் செஞ்சதை விட பயங்கரமாக செய்ய போகிறேன். என்னால் என்ன செய்ய முடியுன்றதை நாளைக்கு ரேண்டி ஆட்டன் பார்ப்பான். ரேண்டி ஆட்டன் இது வரைக்கும் பார்த்துறாத ஜான் சீனாவை பார்க்க போகிறான். அப்படிப்பட்ட ஜான் சீனா கூட ரேண்டி ஆட்டன் மோதுறதுக்கு இனிமேல்ட்டு தயங்கணும். ஜான் சீனாவை எதிர்க்கிறதுக்கு இனி யாருமே கிடையாதுன்ற நிலைமைக்கு நாளைக்கு நடக்கிற மேட்ச் சாட்சி அப்படின்னு சொல்லி சாம்பியன்ஷிப்பை உயர்த்தி காமிப்பார் ஜான் சீனா. ஜான் சீனா சாம்பியன்ஷிப்பை உயர்த்தி காமிச்ச கொஞ்ச நேரத்தில் பின்னாடியே ஒருத்தவர் ஜான் சீனாவுக்கு ஆர்கேவை போட முயற்சி பண்ணுவார். மூஞ்செல்லாம் மாஸ்க் போட்டுட்டு அப்படியே ஆள் பார்க்க வித்தியாசமாக இருந்தது. ரேண்டி ஆட்டன் இல்லைன்றது நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். அதே போல் தான் இது இவருக்கு வந்து ஜான் சீனா வந்து அப்படியே ஏஏ தூக்கி விட்டெறிஞ்சிட்டு ஜான் சீனா அப்படியே சாம்பியன்ஷிப்பை தூக்கி செலிப்ரேஷன் பண்ணுவார். ஆனால் அப்போ தான் ட்விஸ்ட்டு இருக்குது. ஜான் சீனாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்க, பின்னாடி தான் ஒரிஜினல் ரேண்டி ஆட்டன் வந்தார். ஒரிஜினல் ரேண்டி ஆட்டன் வந்து ஜான் சீனா செய்கிற மாதிரி யூ கேன் சீ மீ மூமெண்ட்டை செஞ்சுட்டு ஜான் சீனாவுக்கு ஒரு RKOவை போட்டு தெரிக்க விடுறாரு. இந்த மூமெண்ட் வேறு லெவலாக இருந்துச்சு. RKO மூமெண்ட்டை போட்டு தெரிக்க விட்டுட்டு ஜான் சீனாவை அடித்து போட்டு அப்படியே சாம்பியன்ஷிப்பை தூக்கி காமிக்கிறாரு. நான் தாண்டா சாம்பியன் அடுத்து அப்படின்ற மாதிரி கெத்தா தூக்கி போஸ்ட் கொடுக்குறாரு. இதுதான் இந்த ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டில் நடந்துச்சு. பேக்லேஷ் பயங்கரமாக சூடு ஏறி இருக்குது இந்த மேட்ச்சு இந்த செக்மெண்ட் மூலயமாக.